cot, sofa, dining, imported furniture. Saravana Stores in Super Home Store. IBC Mangai நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல ஸ்லக்கிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நைட் ஸ்கின் கேர் ருட்டீனை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வார்த்தை நிறைய பேருக்கு ரொம்பவே புதுசா இருக்கலாம். பட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெட்ரோலியம் ஜெல்லி இருக்குல்ல, அதாவது வாஸ்லின், பயோலின் இது மாதிரியான விஷயங்கள் தான் பெட்ரோலியம் ஜெல்லி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பெட்ரோலியம் ஜெல்லியை நம்ம ஃபேஸ்ல ஃபைனல் ஸ்டெப்பா போடுறது தான் இந்த நைட் ஸ்கின் கேர் ருட்டீனோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்லக்கிங் முறை கொரியன்ஸால யூஸ் பண்ணப்படுறது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கொரியன்ஸ் யூஸ் பண்றதுலயே இந்த ஒரு விஷயம் ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி வாஸ்லினோ இல்ல வேற ஏதாச்சும் பெட்ரோலியம் ஜெல்லியை நம்ம ஃபேஸ்ல போட்டுட்டு தூங்குறதால அது நம்ம ஸ்கின்ல இருக்க மாய்ஸ்சரை லாக் பண்றதாவும் நம்பப்படுது. அண்ட் இந்த பெட்ரோலியம் ஜெல்லியை நம்ம ரொம்ப திக்கா போடக்கூடாது, ரொம்பவே தின்னா போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்லக்கிங்கை நம்மளோட ருட்டீன்ல எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்ப பார்ப்போம். ஸ்டெப் நம்பர் 1, ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணணும். நீங்க எந்த கிளென்ஸை ப்ரிஃபர் பண்றீங்களோ அதை யூஸ் பண்ணி உங்க ஸ்கின்னை ஃபர்ஸ்ட் நல்லா கிளென்ஸ் பண்ணிருங்க. ஸ்டெப் நம்பர் 2, சீரம் அப்ளை பண்ணணும். நம்ம ஸ்கின் ஹைட்ரேட்டடா இருக்கிறதுக்கு சீரம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுதான் இந்த ஸ்லக்கிங்கோட மெயின் விஷயம் அப்படின்னே சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசிங் சீரம் வாங்கி வச்சுக்கோங்க. அதுல ஹைலோரானிக் ஆசிட் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ அந்த சீரம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டெப் நம்பர் 3, மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். மாய்ஸ்சரைசருமே நம்ம ஹைட்ரேஷனுக்காக தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டெப் நம்பர் 4 தான் இந்த பெட்ரோலியம் ஜெல்லியை நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ண போறோம். சோ பெட்ரோலியம் ஜெல்லியை உங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல எடுத்துட்டு ரொம்ப தின் லேயரா உங்க ஸ்கின்ல அப்ளை பண்ணா போதும். சோ நீங்க அப்ளை பண்றது ரொம்ப தின்னா, ஸ்லிம்மியா அண்ட் ஷைனியா தெரிஞ்சா போதும். சோ பெட்ரோலியம் ஜெல்லி லாஸ்டா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நீங்க தூங்கிடலாம். இப்படி தூங்குறதால எந்த பிரச்சனையும் வராதா, ஸ்கின் பிரீத் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி பண்றதால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம லாஸ்டா இந்த பெட்ரோலியம் ஜெல்லி தேய்க்கிறதால நிறைய நன்மைகள் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்டா ஸ்டெப் நம்பர் 5 என்னன்னா, காலையில எழுந்து உங்க ஃபேஸை நீங்க கழுவணும். பெட்ரோலியம் ஜெல்லிலாம் நல்லா போற மாதிரி கழுவிட்டு ஜஸ்ட் ஒரு கிளாத் வச்சு ஸ்கின்னை டேப் பண்ணா போதும். இப்படி பண்ணிட்டு வரதால உங்க ஸ்கின் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாவும் க்ளோயிங்காவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்லக்கிங் முறை எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ உங்க ஸ்கின்னுக்கு அது செட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் இன்னைக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட 36வது வயசுல தான் நான் வந்து டிசைனராகவே ஆனேன். அப்போ தான் படிக்க போனேன். செகண்ட் பிஜி டிப்ளமா அப்போ தான் நான் படிக்க போனேன். அவங்களோட பாடி ஃபிட்டுக்கு அது சூட்டும் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டிஸ் வந்து ரெஃபர் பண்ணி தான் அப்படியே வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் வந்தாங்க. மைனாக்கு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இதுவரை